இந்த பிரபஞ்சத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விதிகள் புரிந்து கொண்டால் நாம் நினைத்தது அனைத்தும் நடக்கும். யூனிவர்சல் லா, பிரபஞ்சத்தின் விதி. மேல கடவுள் இருக்கார். இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் மேடை சொல்லலாம், நாடக மேடைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தினைக்கும் இங்கே சீன் நடந்துகிட்டே இருக்கு, நம்ம நடிச்சிட்டே இருக்கோம். இதில் யூ, காட், யூனிவர்ஸ், யூ, வெர்டிக்கல் அலைன்மெண்ட் தான் கடவுள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கின இந்த யூனிவர்சல் லா. கடவுள், யூனிவர்ஸ், யூ. இப்போ இந்த யூனிவர்சல் லாவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அலைவரிசையில் போயிட்டுருக்கு. இங்கே நமக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கணும்னா நமக்கு அங்கே சக்தி கொஞ்சம் தேவையாக இருக்கு. சக்தி வேணும்னா அந்த ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே போகணும். ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே போகணும்னா அதுக்கு நம்பர் 3. அது வைப்ரேஷனாக மாறணும்னா ஃப்ரீக்குவென்சி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வைப்ரேஷனாக மாறி அது ஒரு சக்தியாக உருவாக்கும். ஃப்ரீக்குவென்சி, வைப்ரேஷன், எனர்ஜி 369. இது இயற்கையின் சட்டம். இப்போ இந்த சட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடவுள், யூனிவர்ஸ், யூ. இப்போ நாடக மேடைன்னு எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, நம்ம சில விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாடகமோ ஒரு சினிமாவோ ஒவ்வொரு காட்சிகளும் திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. இப்போ நமக்கும் திரைக்கதை யார் எழுதியிருக்கான்னா, கடவுள் எழுதியிருக்காங்க, எழுதிட்டே இருக்காங்க. இப்போ எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது கடந்த காலத்தை குறிக்குது. நடந்ததோ. இப்போ இது யார் எழுதின சட்டம்? கடவுள் எழுதினது. இந்த ஸ்கிரிப்டில் காட்சிகள் இந்த மேடையில் அரங்கேறி இருக்கு. அது நமக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ இருந்திருக்கு. இப்போ அதை நம்ம மாற்றுறதுக்கு முயற்சிக்கிறோம். இது இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி நடந்திருக்கும், இது ஏன் இப்படி செஞ்சீங்க, அது ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறோம். இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நடந்ததை மாற்ற முடியுமா முதல் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அது எழுதுனது யாரு? கடவுள். இப்போ நடந்ததையே பேசிகிட்டு இருக்கும் பொழுதும் அந்த கணத்தை தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கிறது புரியாமல் நம்ம திரும்ப திரும்ப பேசும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ப்ரெசண்ட்டு, கடந்த காலத்தில் இந்த ஆக்ஷன் நமக்கு வந்த ஸ்கிரிப்டை நம்ம அங்கே அரங்கேற்றக்க தவறிகிறோம். அப்போ நம்ம கடவுள் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை நம்ம கரெக்டாக அதை ஆக்ட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்கிரிப்ட் கொடுப்பாரா? இல்லை. அதனால தான் கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டம் வந்துட்டே இருக்கு. நடந்ததெல்லாம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு சொல்லி ப்ரெசண்ட் வாழ்க்கையில் வாழக்கூடிய நபர்கள் எல்லாருமே நிறைய பணம், பொருள், புகழ் எல்லாமே ஈட்டுறது காரணம் அந்த பழத்தை அவங்க மாற்றக்கு ட்ரை பண்ணல. இப்போ ஒரு டைரக்டர் எழுதின சீனை இது இப்படி சீன் எழுதுங்கன்னு மாற்றினா அந்த நடிக்கக்கூடிய அந்த ஹீரோவோ ஹீரோயினோ
டைரக்டர் என்ன சொல்லுவார்? நீ கொஞ்சம் வெளியே போயிரு, நான் வேற ஆளை வச்சு பண்ணிக்கிறேன். இதே தான் கடவுள் நம்மளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்பவுமே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எதிர்பார்த்து இருக்கணும். இப்போ இந்த மாதிரியான இதில் நடந்து போன விஷயங்களை நம்ம இருக்கவே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் சிறப்பாக 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 நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நான் யூனிவர்ஸை ஒரு நாடக மேடைன்னு சொன்னேன். அப்படி நீங்கள் சிறப்பாக பலனை எதிர்பார்க்காதே, கடமையை செய். அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா, கடமைனா கடவுள் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட். அது நல்லதாக இருக்கலாம், இல்லை கெட்டதாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கலாம், பிடிக்காததாக இருக்கலாம். இந்த இடத்துல அவரு தான் டைரக்டர். இங்கே நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. முயற்சி செஞ்சால் வேறு மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் முயற்சி செஞ்சதுனால தான் இப்போ வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி போகல. ஏன்னா நம்ம ஸ்கிரிப்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடவுள் எழுதுனதை பழசையே பேசி இப்படியா அப்படி ஏதோ பேசி சொல்லியே வந்திருக்கோம். அப்போ அதெல்லாம் நல்ல உணர்வா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல உணர்வு இல்லை. இப்போ கெட்ட உணர்வு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி செட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா அது கெட்ட உணர்வு. வைப்ரேஷன் வருமா? வராது. ஏன்னா அந்த அலைவரிசை வேற. கெட்ட வைப்ரேஷன் வரும். எனர்ஜி வருமா? இல்லை. எனர்ஜி போயிடும், இருக்கிறதும் போயிடும். இப்போ எப்படி ஈர்ப்பு சக்தி வரும்? இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் கடவுள் கொடுக்குறது அனைத்தும் நம்ம சிறப்பாக இங்கே என்ன பண்ணணும், இந்த மேடையில் நடக்கணும். அதுதான் சொல்கிறாங்க, கடமையை செய், கடமையை சிறப்பாக செய். அது சிறப்பாக செஞ்சால் நம்ம மிக பிரமாதமான விஷயங்கள் கிடைக்கும். இது நமக்கு கடவுள் பல வகையில் நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் இந்த உங்களுக்கு ஒரு போதனை செய்யணும் அப்படிங்கிறது. அதை நான் சிறப்பாக இப்போ செஞ்சிட்ருக்கேன். எந்த பலனையும் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா எதிர்பாராமல் இருக்கவங்களுக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வந்திருக்காங்களா. இந்த கோடாலி கதை, தொலைச்சவர் அவர் கோடாலியே வேணுங்கும்போது எல்லாமே கிடைக்கிற மாதிரி எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் யாருக்கு படிச்சிருக்கு? கடவுள் குழந்தைங்க நமக்கு தானே. அதை கரெக்டாக எடுக்கணும்னா இந்த வெர்டிகல் அலைன்மெண்ட்டை புரிஞ்சுக்காம ஏதோ நடந்ததையே பேசிட்டு இது அப்படி நான் மாற்றலாம் இப்படி மாற்றலான்னு நினச்சிங்கன்னா கடவுள் நல்ல ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க, நமக்கு கொடுக்கவே மாட்டார். அப்போ எதிர்காலத்தை நோக்கி நடந்த காலத்தில் கடமையை சிறப்புனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திகிட்டே இருக்கணும், உங்களை பாலிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சிறப்பாக உங்களுக்கே பிடிக்கணும். நீங்கள் செய்கிற செயல்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா பிரமாதமான ஒரு விஷயத்தை நம்ம இந்த உலகத்தில் விட்டுட்டு செல்லலாம். வாழ்வது ஒரே முறை, தலைமுறையும் வாழ்த்துற மாதிரியான நிகழ்ச்சிகள் பண்ணணும். அப்படின்னா நம்ம நடந்த சீன்களெல்லாம் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணாமல் இந்த கணம் தவிர்க்க முடியாதுன்ட்டு சிறப்பாக செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செஞ்சால் எதிர்காலம் ஸ்கிரிப்ட் கடவுள் பிரமாதமாக நமக்கு தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அது யார் கொடுப்பாங்க? உணவு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு, நல்லா சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு உணவு கொடுப்போம். கரெக்டாக சாப்பிட்டதெல்லாம் துப்பிக்கிட்டே இருந்தா, தப்பாக சொல்லிகிட்டே இருந்தா மீண்டும் உணவு கொடுப்போமா? இதே தான். எது நடந்ததோ அது நன்றாகவே
நடந்தது. கடமையை சிறப்பாக செய்வோம். மிக பிரமாதமான பலன்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது.